இப்போ இந்த 2 அகழாய்வுகளுமே அகழாய்வு அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் இது ஒரு அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டான்ஸாக சொல்லப்படுது. அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு 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 மீன் வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நாளர்பேட்டையில் வசிக்கிறேன். என்னுடைய தெருவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி வந்திருந்தார். அவர் பேர் சோம்நாத் சோமகிருஷ்ணா. அவர் எங்கள் தெருவில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்தாருங்க. மத்திய அரசு கேட்டுச்சு, ஒரு தெருவில் இப்படி 10 லட்சம் பேர் இருப்பாங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுனாங்க. மாநில அரசு அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அவர் சோம்நாத் சோமகிருஷ்ணா தமிழருங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்கங்கிறதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஒரே தகராறாகி போச்சுங்க. மத்திய அரசு ஏன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி சரியாக வேலை பார்க்கல, துறை ரீதியாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்னா இதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அவர் 10 லட்சம் பேர் எங்கள் தெருவில் இருக்காங்கன்னா அதுக்கான ஆதாரம் கொடுக்கணும், தரவுகள் கொடுக்கணும். இது கொடுக்க அந்த அதிகாரி தவறினால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் அங்கே இருக்குது. இதில் மாநில அரசுக்கு எந்த வேலையும் இல்லை. இதுவும் கீழடி ஆய்வும் ஒன்று தான். ஒப்பு நோக்கிக் கொள்ளுங்கள், அறிவுள்ளவர்கள் நோக்கிக் கொள்வார்கள். முதல் விஷயம். 2வது விஷயம், என்னுடைய அன்புக்குரிய சூர்யா அண்ணன் கேட்டார், தொல்லியல் துறை யாருடையது அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழக அரசின் தொல்லியல் துறை இயங்கி கொண்டிருக்கிறது. ஹால்ஸ் ரோடில் அவங்களுக்கு 7-8 இடத்துல அவங்களுடைய அலுவலகம் இருக்குது. கோயம்புத்தூரில், மதுரையில், எல்லா ஊர்கள்லையும் அவங்களுக்கு அலுவலகம் இருக்குது. இதுவும் இல்லாமல் கார்பன் டேட்டிங் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ரசாயன ஒரு ஆய்வுக்கூடம் கூட அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு முதல்ல இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். தமிழனாக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய தொன்மை இத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பு இருக்கிறது என்று ஒரு ஆய்வு நிறுவினால் என்னை விட சிறப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்க நெடுஞ்செழியன் சார் சொன்னார், பிரதமர் வர்றாரு, தமிழ் தான் தொன்மைன்னு பெருமைப்படுறேங்கிறாரு, வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுக்கிறாரு, வெளிநாட்டில் போய் பேசுகிறாரு, கங்கை கரையில் பெருமை பேசுகிறாருன்னா அவருக்கு நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுத்தா இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அவங்க கேட்குறது என்னென்னா, அந்த துறை அதிகாரி தன்னுடைய துறையில் தான் கண்டுபிடித்தது அவங்க எப்படி ஆய்வு செஞ்சாங்க? வெளிப்படையான ஆய்வா? சரி, அப்படின்னு ஏன் 2 ஆண்டுகளோட அந்த நிதி நிறுத்தப்பட்ட காரணம் என்னென்னா, அது ஒரு முறை 2 கட்டமாக நடந்திருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒரு சீசன் சீசன் ஃபண்டிங் கொடுப்பாங்க. அது முதல் சீசன் முடிஞ்சது, 2வது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் 2 சீசனுக்கான ரிப்போர்ட்டே டிலே ஆகுது. அவங்க கொடுக்கல, காலத்தோடு அங்கே போகலை. அதே மாதிரி தரவுகள் எந்த ஒரு பிஎஸ்டி ஆய்வாக இருந்தால் கூட அதை கூட சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை அவர் கொடுக்க தவறியதால அவருக்கு அதை கேட்குறாங்க. இந்த காரணத்துக்காக கூட அவர் மாற்றல. அவர் மேல நடவடிக்கை எடுத்தவர், அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டிய நபரை அவங்க ப்ரமோஷனில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 26 நபர்கள் மாற்றப்பட்டதில் அவங்க போயிருக்காங்க. சரி, இங்கேயும் ஒரு வடவர் அவர் போடலை. இங்கேயும் ஸ்ரீராமன்கிற ஒரு தமிழர் தான் வந்திருக்கிறார். மேற்கொண்ட அவர் ஆய்வுகளை தொடரத்தான் போகிறார். அதனால் தமிழக அரசு திட்டமிட்டு இதை ஒரு அரசியலாக்கி இதில் ஒரு ஆதாயம். ஏன்னா இந்த அரசுக்கு நிறைய தர்ம சங்கடங்கள் இருக்கின்றன. இங்கே அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படி எந்த திட்டங்களும் இல்லை. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. கஞ்சா, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, என்னென்னலாம் அசிங்கம் உண்டோ இது டாஸ்மாக்னால எல்லாமே போதை கலாச்சாரத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறது நாடு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்திய அரசை குற்றம் குறை சொல்வதற்காக ஏதாவது ஒரு விடயம் தேவைப்படும். அந்த தமிழ் எடுத்துக்குவாங்க. நீங்கள் இந்த தமிழ்னு இவ்வளோ தூரம் அடிச்சுக்கிறவங்க நீங்கள் என்னத்தை நிறுவனம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் திராவிடத்தை தானே உயர்த்தி பிடிக்கிறீங்க. எங்கள் நண்பர் கூட புரட்சி கவி அண்ணா சொன்னதுக்கு நான் மறுதளிக்கிறேன். நான் திராவிடன் இல்லை, நான் தமிழன். எனக்கு என்ன அடையாளம் குறைவு இருக்கு? நான் பேசுகிற மொழி தமிழ், என் வாழ்வியல் முறை தமிழ், என்னுடைய இலக்கியங்கள் அத்தனையும் தமிழ். நான் திராவிடனே இல்லை. திராவிடன்கிறது ஒரு கற்பனை சொல். அது அந்த மாதிரி ஒரு விடயமே இல்லாத போது அதை வச்சு அரசியல் பண்றீங்க. தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் தொன்மையும் அழிக்கும் நடவடிக்கை தானே தவிர இது தமிழை உயர்த்தி பிடிக்கும் நடவடிக்கையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கவில்லை. முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஒரு அகழ்வாய்வும் என்னென்னங்க கண்டுபிடிக்கணும்? ஒரு வாழ்வியல் முறை என்ன, நாகரிகம் என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, வணிகம் என்ன, உணவு முறை என்ன, வரலாறு என்ன, வணிகம் என்ன. நீங்க எடுத்தீங்களே, என்ன எடுத்தீங்க? குவியலா பாசிமணி. எந்த விதமான அச்சுக்களோ எழுத்துக்களோ வரலாற்று ஆய்வாளர் இருக்காரு. இது நான் தவறா இருந்தா நான் திருத்திக்க தயாரா இருக்கேன். வெறும் மண்பானை ஓடுகளும். தமிழ்நாட்டில்
மண்பானை வந்து பயன்பாடு ரொம்ப காலமா இருக்கு. நீங்க இங்க தோண்டிங்கன்னா கூட மண்பானை ஓடா கிடைக்கும். ஓகே. அதுல என்ன வரலாற்று குறியீடு இருக்கிறது, எந்த பிரம்மி எழுத்து இருக்கிறது, எந்த தமிழ் குறிப்பேடுகள் இருக்கு, ஓவியங்கள் என்ன இருக்கிறது, சித்திரங்கள் என்ன இருக்கிறது, அதை பொறுத்து தான் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். வெறும் மண்ணு பானை ஓட வச்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ரெண்டாவது, அவங்க கொடுத்த மணிகள் அத்தனையிலும் ஒரு மெட்டல் பேர் சொல்றாங்க, அது பேர் எனக்கு தெரியல, ஆனா கண்ணாடியும் அதுவும் கலந்ததுங்கிறாங்க. அந்த மெட்டல் வந்து தமிழகத்துல எங்கேயுமே கிடைக்கல, நம்ம மினரல்ஸ்லயே இல்ல. நீங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எங்க செய்ததுன்னு ஒண்ணு பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து மணிகள் செய்த இடம்னு ஒரு தரையை காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுலதான் எனக்கு சந்தேகம் வருது. இங்கதான் மணிகள் செய்தார்கள்னு ஒரு பட்டறையை காட்டுறாங்க, அந்த அந்த ஒரு பட்டறை காட்டுறாங்க. அந்த பட்டறையில பள்ளி இதுவோ அந்த இடம் பேர் கூட ஒரு அந்த இடத்துல ஒரு பட்டறையை காட்டுறீங்க. அந்த பட்டறையில் மணி செய்தார்கள் என்றால் அதற்கான மூல தாது பொருள் எங்கிருந்து வந்தது? அப்ப அது கிடைக்கிற இடம், அது கிடைக்கிற இங்க கிடையாது, அது ராஜஸ்தான்ல இருந்து அந்த மண்ணு வரும். அப்படின்னா இங்க பயன்படுத்தலையா? அப்ப பயன்படுத்தலையா? ஒரு நிமிஷம், அதுதான் கேட்கிறேன். சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா உங்களுக்கு? இல்ல, பயன்படுத்தினால தானே அங்க அந்த எச்சம் இங்க கிடைச்சிருக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கும் சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த அகழாய்வு செய்தவர்கள் இருக்கு. அவங்க சுத்திலும் திரைச்சீலை கட்டி தான் மட்டுமே செய்தார்கள். வெளிப்படையாக பல மாணவர்களும் ஆய்வாளர்களும் இவரை போன்ற, உங்களால் உள்ள போக முடிஞ்சுதா? ஆய்வு செய்யும் போது எட்டி பார்க்க முட்டாங்களா? யாரையும் அனுமதிக்கவில்லை, க்ளோஸ் டோர்ல தான் பண்ணாங்க. அதனால அவங்க என்ன எடுத்தாங்க, என்ன பார்த்தாங்கன்னு தெரியாது. ஒரு கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். கட்சி பத்தி கேட்டீங்க, கட்சியில ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கிறீங்க. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது நம்ம அமர்நாத் அவர்கள் கூட தன்னுடைய விளம்பரத்திற்காக ஆசைப்பட்டு அவருடைய ஆய்வின் அறிக்கைகளையும் ஆய்வுகளையும் முடிவுகளை நிறுவுவதற்கு முன்பே, அரசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே, ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்பே, அவர் வந்து அந்த எம்பியோட உறவினரா இருக்கிறதுனால, அந்த எம்பி யார் பேர் தெரியல எனக்கு, அந்த அவருடைய உறவினரா இருக்கிறதுனால அவர் பிரஸுக்கு ரிலீஸ் பண்றார். அவருடைய கடமையிலிருந்து தவறுகிறார். அதே மாதிரி கட்சியிலையும் இப்ப அது நடந்திருந்தால் அதுவும் தவறு என்கிறேன். ஏன் கேட்டா, ஆய்வு முடிவுகளை எந்த ஆய்வாளரும் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கார்பன் டேட்டிங் ப்ராசஸோட அவங்க தரணும். இதுதாங்க இதோட ஏஜ்னு. அது அவங்க அறிஞர் குழு அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் 3 வகையான தேர்வுகள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 தேர்வுகள் செய்து ஏற்ற பிறகுதான் இதோட தரவுகள் வெளியில் வர வேண்டும்.